பணி நிரந்தர ஆணை வழங்க கோரி சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் வெளியேற்று வாரிய ஊழியர்கள் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் வெளியேற்று வாரியத்தை தனியார் மயமாக்கும் நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் உள்ளிட்ட 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது. திமுக அரசு தங்களது துறை சார்ந்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றால் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும் என்று கூறி 100க்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். தேர்தல் அறிக்கையிலே 10 ஆண்டுகளுக்கு மேல் கான்ட்ராக்டாக அத்தக்கூடியாக வைக்கப்பட்டிருப்பவர்களை நான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கடந்த 10 வருஷம் அதிமுக ஆட்சி 10 வருஷம் அந்த 10 வருஷத்தில் இருந்தவர்களை நான் பணி நிரந்தரம் செய்வேன் என்று அறிவித்து வாக்குகளை கேட்டார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டு பிறகும் எதையும் அவர்கள் செய்ய மறுக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் குறைந்தபட்ச கூலி என்பதையும் அமுல்படுத்த மறுக்கிறார்கள். உள்ளாட்சியில் அதுதான் பிரச்சனை, இங்கேயும் அதுதான் பிரச்சனை, ஒவ்வொரு இடத்திலும் அதுதான் பிரச்சனை. குறைந்தபட்ச கூலி என்று இவர்கள் போட்ட சட்டத்தை அமுல்படுத்த நாங்கள் நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்பது ஒரு பெரிய துரதிர்ஷ்டம். இப்படியெல்லாம் ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதை உடனடியாக நிறுத்த வேண்டும். 2003க்கு பிறகு பணியில் சேர்ந்து பணி நிரந்தரம் பெற்றவர்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை அமுல்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய மிக முக்கியமான ஒரு கோரிக்கை. இவையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும்.